தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் பிசுபிசுத்து போச்சுங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு திரும்பி இருக்கிறாரு. குறிப்பா பயங்கரமா போஸ்ட் அடிச்சு எல்லாம் செஞ்ச காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கல. அமித்ஷா இவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கூடையே ஜோசியக்காரரை கூட்டிட்டு போய் அது ஒரு பக்கம் பிரச்சனை ஆகி போச்சு. இதெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது முதலமைச்சருடைய வழக்கம். பிரைம் மினிஸ்டரை அப்புறம் நிதி அமைச்சரை எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க, என்னங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. பதில் சொல்லுவாங்க முதலமைச்சர்கள். நம்ம முதலமைச்சர் தான் பத்திரிகையை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாரு. அது போலவே டெல்லியிலும் தெரிச்சு ஓடி இருக்கிறார். என்ன நடந்தது தோழர்களே? தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம்னா அது விஜய் தாங்க. கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாம ஒரு சினிமா நடிகரை, அரசியல் குறித்த எந்த தெளிவும் கொள்கை பற்றும் தெளிவான எதுவுமே தெரியாத ஒரு ஆளை முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம். அவரு டெல்லி பயணம் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாரு, உள்துறை அமைச்சரை சந்திக்க போறாரு, நிதி அமைச்சரை சந்திக்கிறாரு. பயங்கரமா பில்டப் தரப்படுது. அண்ணன் கோட் எப்படி தெரியுமா, அண்ணன் நடை எப்படி தெரியுமா, அண்ணன் சிரிச்சா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு பயங்கரமா உருட்டி விட்டுட்டு இருக்கு இந்த கும்பலே. ஆனா நடந்தது என்னங்க அப்படின்றதா வேற. எப்பயுமே டெல்லி போகும்போது அமைச்சர்களை, செயலாளர்களை தன்னோடு அழைத்து போவது வழக்கம். முதலமைச்சர்கள் அப்படிதான் போகணும். இது ஒண்ணும் நீங்க டூர் போகல, உங்களுக்கு பிடிச்ச ஆளுகளா கூட்டிட்டு போக. இவர் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு? தான் கூட தன்னுடைய ஜோசியர், தன்னுடைய மேனேஜர் ஜெகதீசன், அந்த நடிகைகள் அதே ஜெகதீசன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடிகார்டு ஒருத்தர் கூடயே திரிவார்ல மூசான்னு, அவர் ஒருத்தர். அப்புறம் இவருக்கு பிரத்யோகமா வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர். இந்த 4 பேரை கூட்டிட்டு போய் பிஎம் சந்திச்சிருக்காரு. நீங்க என்ன டூர் போனீங்களா அல்லது உள்ளடி வேலை பார்க்க போனீங்களா? எதுக்காக அமைச்சர்களை கூட கூட்டிட்டு போகல? துறை சார்ந்த அமைச்சர்களை கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அது அப்புறம் துறை சார்ந்த செயலாளர்களை கூட்டிட்டு போயிருக்கணும். IAS அதிகாரிகள் போட்டிருக்கீங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசி புரிய வச்சு நமக்கான உரிமையை கேட்டிருக்கணும். இது வரைக்கும் முதலமைச்சர்கள் அப்படிதான். நேத்து ஒரு படம் போடுறானுங்க பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்து எடுத்து வாச்சிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் எப்படி கெத்த கோட்டுப்பட்டு உட்கார்ந்தாரு தெரியுமா அப்படின்னு போட்டிருந்தானுங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொண்டு போன ப்ரப்போசலை வாசிச்சு அவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் தேவை, எங்க மாநிலத்துல இதெல்லாம் அவசியம், அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் கொண்டு போன ஃபைல்ஸுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பேசுறாரு. நம்மளும் போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அது ஒரு போட்டோ ஷூட் 56 இன்ச்சு, இது ஒரு போட்டோ ஷூட் தற்கொலை, எல்லாம் சேர்ந்து போட்டோ ஷூட்டுக்கு போஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். 10 நிமிஷத்துல வெளியே வந்தவர் தான் இவர். மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு அரசு முறை பயணமா போகும்போது அமைச்சர்கள் இல்லாம, செக்ரட்டரிஸ் இல்லாம, நீங்க உங்க சொந்த நண்பர்களையும் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பலையும் கூட்டிட்டு போனீங்கன்னா உள்நோக்கம் என்ன? அத சொல்லுங்க. நீங்க ஒரு அறிக்கை வெளியிடலாம், ஆனா உண்மை என்னன்னு சொல்லித்தாரா அவனு தமிழ்நாட்டுக்கு? ஓட்டு போட்ட மக்கள் என்ன முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. சொல்லுங்க. ஏற்கனவே இந்த மேனேஜர் பத்தி உங்களுக்கு தெரியும், நிறைய கட்டுரைகள் வெளியே வந்திருக்கு. சினிமா துறையில எப்படி பெண்களை கேவலமா நடத்தின ஒரு ஆளு, அவங்களை எப்படி பாலியலா சுரண்டின ஆளு, இவன் எப்படி பாலியலா வேலை பார்த்து விஜய் கூட நட்பானா அப்படின்றதுக்கு ஏராளமான வீடியோ இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அந்த கேவலத்தை நான் பேச மாட்டேன். இந்த குரூப்போட முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் கேட்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐயா அமித்ஷா ஜி, உள்துறை அமைச்சர், அவருக்கு அறுத்து தள்ளுற பல வேலைகள் இருக்கு. நான் குஜராத்துக்கு போயிட்டேன், அதனால நான் விஜய சந்திக்கல அப்படின்ட்டாரு. எதுக்கு யார் சந்திக்கல? ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா அது உடனே போயிட்டு நான் வர்றேன்னு போன் பண்ணி பேசுறது இல்ல. அந்த ஊர்ல போய் இறங்கிட்டு போன் பண்ணி பேச மாட்டாங்க. முதல்லயே அவங்கள சந்திக்க போறோம், எந்த டைம்ல சந்திக்கணும்னு டேட்டை வாங்கி, டைமை வாங்கி, அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி தான் அமைச்சர்களை முதலமைச்சர்கள் போய் பார்ப்பாங்க. அப்படிதானே போயிருக்காரு இவரும். ஆனா பாருங்க, இவரை சந்திக்காம அவர் குஜராத்துக்கு ஓடி போயிருக்காரு. என்ன பிரச்சனை? ஒருவேளை காங்கிரஸ கூட்டணி சேர்த்துக்கிட்டு எங்களுக்கே ஆப்படிக்க பாக்குறியா அப்படின்னு நம்பினாரோ என்னமோ தெரியல. அவர் தெரிச்சு ஓடி போயிட்டாரு, இவரை பார்க்கல. இது ஒரு பெரிய அசிங்கமா போச்சு. ஏற்கனவே ஜெண்டா யாரையும் பார்க்காது. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பல முறை MP குழுக்கள் போன போது பார்க்காத ஒரு ஜெண்டா தான் இது. ஆனா பாருங்க, உடனடியாக உள்துறை அமைச்சரகம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்க வேணும்னே அவரை பார்க்காமலாம் இல்லைங்க, அவர் பார்க்கறதுக்கு நாங்க டைமே ஒதுக்கல, நாங்க குஜராத்துக்கு போயிட்டோம், அதனால ஒதுக்க முடியல, நான் இன்னொரு நாள் அவரை சந்திப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இல்ல, எனக்கு புரியல. தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக எம்பிக்கள் குழு பல முறை வீட்டுக்கு போன போதும் அவங்கள பார்க்க மறுத்துட்டு டெல்லியிலே உட்கார்ந்து இருந்த ஜெண்டா
உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு அறிக்கை வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? தம்பி, RSS குழந்தையே விஜய் தம்பி, நீ மனசு கஷ்டப்படாத தம்பி. நான் சொல்லி உன் மானத்தை காப்பாத்துறேன். நான் உன்னை சந்திக்கல, நீ அசிங்கப்பட்ட. ஆனா உன் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு தம்பி. அதனால கவலைப்படாத, நான் ஒரு அறிக்கை வெளியிட்டுறேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்கு இந்த பீஸுங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதெல்லாம் ஒரு பக்கம்னா, காங்கிரஸ்காரங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்தியாவில் காங்கிரஸ் எங்கேயுமே வராது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெறும் பதவிக்காக மட்டும், அதிகாரத்திற்காக மட்டும் ஒரு கட்சி இறங்கி வேலை பார்த்துச்சுன்னா மக்கள் மன்றத்துல அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க. தமிழ்நாட்டுல 10 வருஷம் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. MP பதவி கிடைச்சது, மேல போனீங்க, அப்படின்னீங்க, இப்படிங்க, தமிழ்நாட்டை ஆழ முடியாது, அப்படியா என்னென்ன வசனம் பேசுனீங்க. கடைசியில ஒரு 4-5 சப்ப கேஸுங்க சேர்ந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கொண்டு போய் இவர் கூட கோர்த்து விட்டாரு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஜென்மத்துல தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் வளர விட மாட்டோம். எனக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணியே பழகின ஒரு கூட்டம். அது இந்த கூட்டம்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா பதவி கொடுக்குறேன்னா போய் பாஜக சேர்றாங்க அமைச்சர்களும் பெரும் தலைவர்களும் காங்கிரஸ்காரங்க. இதுங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு, என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு, என்ன வைராக்கியத்தில் இவங்க கட்சி அணுகுறாங்க? ஒண்ணும் கிடையாது. அமைச்சர் பதவி கொடுத்தா காலிலேயே சாஸ்தாமா விழுந்துருவோம். அவன் எவ்வளவு கேடுகட்ட வேலை குதிரை பேரத்தை பண்ணாலும் உடனே நாங்க கேட்கவே மாட்டோம். கேட்கறவங்கள கேலி பண்ணுவோம். யாராவது 1-2 பேர் மனசாட்சியோட கேட்பாங்களா காங்கிரஸ்ல? ஜோதிமணி மாதிரி கேட்டா அவங்கள கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். அப்படின்னு இருக்கிற கும்பல் ஜெயிக்க கூடாது. இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பயங்கரமா பேனர் அடிச்சு காங்கிரஸ் பேக் திரும்ப வந்துருச்சான். என்னவா? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 57 வருஷம் கழிச்சு உள்ள வந்துருச்சான் கவர்மெண்ட்டுக்குள்ள. தேங்க்யூ தலைவா. யாரு தலைவனா? எதுவுமே தெரியாத இந்த பீஸு தலைவனா. பப்புன்னு நீங்களும் எதிர்கட்சிகளும் கேலி பண்ணும் போது, ஒரு பப்பு இல்லையா, அவர் தலைவர், அவர் பிரதமரா வருவாரு அப்படின்னு மேடையில நின்னு, தம்பி நீ தான் அடுத்த பிரதமர்னு சொன்ன ஸ்டாலின் முதுகுலே குத்துற நீங்க பதவிக்காக என்ன வேணாலும் செய்வீங்கப்பா. இதுல என்ன ஆகி போச்சு? கடைசியில இவங்க யாரையுமே சந்திக்காம, காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம அங்க இருந்து எஸ்கேப் அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்காரு. பெரிய அசிங்கமா போச்சுன்னு வச்சுக்கோங்களே. இதுக்கு இடையில வழக்கம் போல அண்ணனுக்கு பத்திரிகைக்காரர்கள் அப்படின்னாலே பயம் வந்துடும். பத்திரிகையை சந்திச்சா உள்ள இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும். நாம ஒரு டம்மி பீஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒரு பக்கம் 56 இன்ச் மோடி, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாத்த. அதனால பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு. உசுரே போனாலும் சந்திக்க மாட்டாரு. 41 பேரை கொண்டு விட்டு தெரிச்சு ஓடும் போது பத்திரிகையாளர் சார் 30 பேர் இது வரைக்கும் செத்துட்டாங்க சார், என்ன சொல்றீங்க கேட்கும் போது கூட கரூர் பிரச்சனைல வாயே திறக்காம தெரிச்சு ஓடின பீஸ் தான் இவரு. இப்ப மட்டும் என்ன செஞ்சிருவாரு? பல முறை பத்திரிகையாளர்கள் சார் பின்னாடி போனாங்க. ஒரு தடவை கூட நின்னு கேட்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அவ்வளவு பயம், அவ்வளவு முன்னத்தனம், அவ்வளவு அறிவற்றத்தனம். சரி, இருந்துட்டு போங்க. இப்ப டெல்லிக்கு போயிருக்கீங்க, உங்க மாநில உரிமையை பத்தி பேசுனீங்கன்னு அறிக்கை வெளியிடுறீங்க. அதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. அவங்க முன்னாடி நின்று நீங்க எந்த அளவுக்கு அறிவானவர், எந்த அளவு மாநில உரிமை குறித்து தெளிவு இருக்கு, எந்த அளவுக்கு போராடக்கூடியவன் காட்டுறதுக்கு இந்த பிரஸ் மீட் அவசியம். ஆனா பிரஸ் மீட்ல சார் PM சார் சந்திக்க போறீங்கல்ல, விஜய் சார் என்ன கோரிக்கை வைக்க போறீங்க சார் விஜய் சார் என்ன கோரிக்கை பாருங்க. அந்த கன்றாவி பத்திரிகைக்காரங்க நின்று அவ்வளவு கதறிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க. நீங்க என்ன பேச போறீங்க, என்ன விஷயங்களை விவாதிக்க போறீங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை பத்தி என்ன பேச போறீங்க கேக்குறாங்க. எந்திரிச்சு ஒரு கும்பிட போட்டு கிளம்பிட்டு இருக்குங்க. யாருங்க இந்த பீசுங்கெல்லாம்? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல நாங்க பாதிக்கப்பட மாட்டோம். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம். உங்க குழந்தைங்க, உங்க பேரன் பேத்திங்க தெருவில் நிக்க போகுது. அடிப்படையாக எந்த உரிமை மற்றவர்களாக தற்கூறிங்களாக தெருவில் நிக்க போறாங்க. இந்த அடிப்படை அரசியல் தெரியாம இன்னமும் செம்படிக்கிறீங்க பாருங்க. நீங்க தான் தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஞாபகம் வைங்க. மொத்தம் டெல்லி போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அண்ணன் விஜய்.